உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகன் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஆப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ்ன்றதுனால வீடியோவை கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்பக்கூடிய மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா மாலாக். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அப்ளிகேஷன் எப்போ எப்படி ஒர்க் பண்ண அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது கிடையாது. பிகாஸ் ஏதாவது ஸ்பைவேர்ஸ் இருக்கலாம், ஏதாவது மால்வேர்ஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். கீழே ப்ரீமியம் வெர்ஷன் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா போதுமானது. ஜஸ்ட் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு மட்டும் தான் நான் ஸ்கேன் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே டிவைஸ் செக்யூரிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. கீழே மாலிஷியஸ் ஆப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில 12 ஆப்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் அந்த பண்ணல. அதையும் பார்த்து நம்மளுக்கு எங்கே தெரியப்படுத்திருக்காங்க. ஒரு நல்ல அப்ளிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பண்ண ரிசல்ட். நீங்கள் சோஷியல் மீடியாஸை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துவீங்க. லைக்ஸுக்காகவும் மட்டும் இல்லை பாப்புலராட்டிக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோ மேக்கராக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருந்தாலும் அது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே சரி, அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டில் போயிட்டு உங்கள் கேலரியில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாவே நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க இது மாதிரி மேக் பண்ணிக்க முடியும். உங்க நண்பர்களுக்கு இங்க இதை பார்த்தா நீங்க ஷேர் ஆனது பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். வேணும்னு நினைச்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒயிட்போர்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டெக்ஸ்ட் எடுக்க போறீங்க, இல்லை இமேஜஸ் வரைய போறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஏதாவது நோட்ஸ் எடுக்க போறீங்க, இல்லை ப்ரொஃபைல் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது ப்ரொஃபைல் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிலேட்டடான ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க நோட் கிரிட், டெம்ப்ளேட்ஸ், ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, இமேஜஸ், டெக்ஸ்ட், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சூஸ் அந்த பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் அதை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டெக்ஸ்டஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது பார்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா Onestop Radio அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். கிட்டத்தட்ட 240 கண்ட்ரிஸோட FM ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இங்கே லாங்குவேஜஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் அந்த பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, ஜென்ரஸ், நெட்வொர்க், லாங்குவேஜ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரி செலக்ட் பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட 240 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தேவையான கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன்னா இதுக்குள்ளே பாருங்கள் எல்லா எஃப்எம் பார்த்தா நமக்கு இருக்குங்க. நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எஃப்எம் செலக்ட் பண்ணது மூலமாக நீங்கள் லைவாக கேட்டுக்க முடியும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா Anycode Wallet அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் நிறைய பார்கோட் ரீடர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாமே போயிடும். பட் இந்த ரீடர் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண அப்படி சொல்லுவாங்க. உங்கள் ஃபோட்டோவில் இருந்தால் ஃபோட்டோ டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா மூலியமாக நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் நான் பாக்ஸ் எடுத்து முன்னாடி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணுதான்ட்டு நீங்களே கவனிங்க. பார்த்தீங்களா? ஒரு ப்ராடக்ட்டோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் டீட்டெயில் என்ன, அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு தகவலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுமானது. அந்த ப்ராடக்ட் தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா காட்டிடும். ஸோ அதே நேரத்தில் அதோடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிடெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனவே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபியூலாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிக்கங்க வீடியோக்கு. அடுத்த வீடியோஸை சந்திக்க நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.